அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி திருவூர் பிரகாச வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் மலரடி வாழ்க வாழ்க. உலகமெங்கும் இல்லாத ஒரு அற்புதமான தெய்வ தரிசனம் என்பது ஜோதியா காணுகின்ற ஜோதி தரிசனம் என்பது நம்ம வடலூர் பெருவில் மட்டும் வள்ளலார் அருளிய சத்தியஞான சபையில் இன்று தைப்பூச ஜோதி தரிசன விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான சன்மார்க்க பக்தர்கள், சுத்த சன்மார்க்க சாதுகள், சான்றோர்கள் அனைவரும் வருகின்ற இந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஜோதி தரிசனத்துக்குள்ள மரணமில்லா பெருவாழ் தத்துவத்தை வள்ளல் பெருமான் வைத்திருக்கிறார். என்னென்னா சத்தியஞான சபையில் 7 திரைகளை நமக்கு அகற்றி நமது நித்திய ஜோதியை அங்கே தரிசிக்கின்ற அந்த புறநிலையில் காட்டுகின்ற ஜோதியை தரிசிக்கின்றோம். அதே நிலத்தான் நமக்குள்ளும் இருக்கிறது. அதில் அப்படிப்பட்ட அந்த 7 திரை என்பது கருப்பு திரை, நீலத்திரை, பச்சைத்திரை, செம்மைத்திரை, பொன்மைத்திரை, வெண்மைத்திரை, கலப்பு திரை, 7 வகை திரையை அகற்றுகின்ற இந்த ஜோதி தரிசனம் இந்த தைப்பூசத்தில் மொத்தம் 6 கால பூஜையாக நமக்கு நடைபெறுகிறது. அதில் முதல் கால பூஜை காலை 6 மணிக்கு முதல் ஜோதி தரிசனம். தைப்பூச வள்ளலார் சித்தி பெற்ற அந்த புனிதமான நன்னாளை முன்னிட்டு அங்கே காலை 6 மணிக்கு 7 திரை விளக்கி முதல் தரிசனம் 6 மணிக்கு. 2வது கால ஜோதி தரிசனம் என்பது 10 மணிக்கு நடைபெறுகின்றது. அதே மாதிரி 3வது கால ஜோதி தரிசனம் என்பது நமக்கு மதியம் 1 மணி, நண்பகல் 1 மணிக்கு அந்த ஜோதி தரிசனம் நமக்கு காட்டப்படுகின்றது. அதன் பிறகு மாலை 7 மணிக்கு அந்த 4ஆம் கால ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. இரவு 10 மணிக்கு 5ஆம் கால ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் காலை 5:30 மணிக்கு அந்த 6ஆம் கால நிறைவான ஜோதி தரிசனம் என்பது காலம்புற 5:30 மணிக்கு அந்த ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த ஜோதி திரை என்பது அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அகங்காரம் அகற்ற வேண்டும், நமக்குள் ஜீவகாரணியம் பிறக்க வேண்டும், காருண்யம் பிறக்க வேண்டும், தயவு பிறக்க வேண்டும், இரக்கம் பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒழுக்கத்தை தான் வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று 4 வகை ஒழுக்கத்தை நமக்கு வள்ளலார் வாரி வழங்கியுள்ளார். அந்த 4 ஒழுக்கத்தை நம்ம கடைபிடித்தாலே நமக்கு மரணமில்லா பெருவாள் கிடைக்கப்படுகிறார். வள்ளல் பெருமான் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை 2 ஆண்டு நான் உச்சரித்ததால் என் மனதில் அதை நான் எண்ணியதால் எனக்கு இந்த மரணமில்லா பெருவாள் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் தந்தார் என்று அருள் பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலந்தேன் என்று சொல்வார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட உண்மையான மெய்வெளியே எவ்வளி மெய்வெளி என்பன ஆகமம் அவ்வளி எனக்கு அருளை அருள் பெருஞ்சோதி ஆதியும் அந்தமும் காணா ஆதியின் சித்தவை அருள் பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனே என்பார். படிமுடி கடந்து பாரிது பாரான அடிமுடி காட்டி அருள் பெருஞ்சோதி என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் பரிபூர்ண ஜோதி தரிசனம் தைப்பூச 155வது ஜோதி தரிசன தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவை முன்னிட்டு அனைவருக்கும் வள்ளலார் திருவருளால் அருள் புரிஞ்ச ஆண்டவர் திருவருளால் வாழ்த்துக்களை கூறுகின்றேன். நீங்கள்